வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். நன்னாரி சர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. செய்கிறதுக்கு பாதாம் பிசின் ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கிறதுக்கு நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எடுத்து இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி 4லேருந்து 6 மணி நேரம் இதை ஊற வச்சுக்கலாம். இது ஊறட்டும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் துளசி விதை, இதை தண்ணி ஊற்றி இதையும் ஊற வச்சுக்கலாம். இது 10 நிமிஷம் ஊறினா போதும். நம்ம எப்போ சர்பத்து செய்கிறோமோ அதுக்கு முன்னாடி இதை ஊற வச்சுட்டு செய்ய ஆரம்பித்தோம்னா இது ஊறிடும். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கினா பைனாப்பிள் சர்பத். இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஊற்றிட்டு இது கூட ஒரு எலுமிச்சம்பழத்தில் பாதி பிழிஞ்சிங்கன்னா சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் இனிப்பு, அந்த சர்பத்துலேயே இனிப்பு இருக்குது, அது இல்லாமல் இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். இது கூட தண்ணி சேர்க்கலாம். ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி தான் நான் இதில் ஊற்றுறேன். நார்மல் தண்ணி ஊற்றினீங்கன்னா இங்கே ஐஸ் க்யூப் நிறையா போடுற மாதிரி இருக்கும். இப்போ சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு இதை அப்படியே குடிக்கலாம். அவ்வளவுதான், சர்பத் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நன்னாரி சர்பத் எடுத்திருக்கேன். இது ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து எலுமிச்சம்பழத்தில் பாதி பிழிஞ்சிருக்கேன். 3 டீஸ்பூன் துளசி விதையை இதில் சேர்த்து இது கூட ஐஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்ச பாதாம் பிசின் 1 டேபிள் ஸ்பூன் அதில் சேர்த்துடலாம். சேர்த்து இது நல்லா கலந்துக்கலாம். சர்க்கரை கரையிற அளவுக்கு கலந்து விட்டு இது கூட ஐஸ் க்யூப் சேர்த்துடலாம். அவ்வளோதான், சுவையான சர்பத் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.